இனிய தமிழ் மக்களே, இயக்குனர் கிரிஷ் இயக்கத்தில் பாலகிருஷ்ணா ஸ்ரேயா நடித்துள்ள கௌதமி புத்திர சதர்கனி திரைப்படத்தின் தமிழ் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா உங்களுக்காக. இந்த கௌதமி புத்திர சாதர்கனி திரைப்படத்தின் தமிழ் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ஸ்டண்ட் இயக்குனர் ஜாக்குவார் தங்கம் தன்னுடைய அனுபவங்களை என்டிஆருடனான அனுபவங்களை இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஐயா என்டி ராமராவ் கூட நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார். இங்கே நடிகர் தினம் சிவாஜி கணேசன் சார் மாதிரி அவர் 6 மணிக்கு உட்காந்துருப்பார். காலையில் சாப்பிட்றதா, மத்தியானம் சாப்பிட மாட்டார், இரவு தான். உடம்பை கரெக்டாக ஒடி வச்சுருப்பார். அவர் பிடிச்சாலே அப்படி இழுக்கிற மாதிரி லவ் சீனில் இழுத்தாருன்னா அந்த பக்கம் போய் ஹீரோயின் விழுவாங்க. ராதா மேடத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி எங்களை கூட ஃபைட்டில் பண்ணும்போது அப்படி பிடிச்சாருன்னா அவர் தூக்கி இழுத்து விட்டுற மாதிரி இருக்கும், அங்கேயே பறந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவார். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பாலகிருஷ்ணா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். பொதுவாக என்டிஆர் சொல்லுவாங்க, என்னோட சகோதரி நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார். தண்ணீர் பஞ்சம்லாம் புரட்சி தலைவருக்காக, புரட்சி தலைவர் கேட்ட உடனே மேடையில் வச்சு தண்ணி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர். அவரோட பையன் வந்திருக்காரு இந்த தமிழ்நாட்டில். அவர் படம் எவ்வளோ ஓடி இருந்தால் கூட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஆந்திராவுக்கும் நமக்கும் சகோதர ஒற்றுமை நிறையா இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே சரி. கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆந்திரா நமக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பழம்பெரும் நடிகையான வெந்நீர் ஆடை நிர்மலா இந்த திரைப்படத்தின் தமிழ் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு என்டிஆருடனான தன்னுடைய அனுபவங்களை நமக்காக பகிர்ந்திருக்கிறாங்க. பேக்ரவுண்ட், அவருடைய அப்பா திரு என்டிஆர் அவர்கள் ஒரு சாமியா எல்லார் மனசுலையும் ஒரு தெய்வமா வாழ்ந்தவர். தெய்வமா இன்னைக்கு கூட ராமர்னா அவருடைய முகம்தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவர் நம்முடைய கலை உலகத்துக்கு தந்த பெரிய பரிசு திரு பாலகிருஷ்ணா அவர்கள் எத்தனையோ படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி, அதாவது கௌதமி புத்ரா சதகர்ணி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அரசனுடைய ரோல்ல நடிச்சிருக்கார். அதுவும் பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டிருக்க இந்த படத்துல நடிச்சிருக்கார். இது பல விதத்திலையும் அவருக்கும் நம்முடைய கலை உலகத்துக்கும் புகழை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய எல்லாம் வல்ல இறைவனை அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் நன்றாக வாழ வைத்து இந்த கலை தொண்டு தொடர வேண்டும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் இந்த 14 வயசுல ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி 40 வருஷமா இந்த சினிமா கலை உலகத்துல தன்னுடைய, அதாவது தன்னிகரற்ற ஒரு சக்கரவர்த்தியா கோலோச்சிட்டு வந்திருக்கார். அவர் என்னைக்கும் இதே மாதிரி இருப்பார். எம்ஜிஆரிலிருந்து என்டிஆர் வரை பல திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்த பழம்பெரும் நடிகையான லதா தன்னுடைய அனுபவங்களை, என்டிஆர் நடித்த அனுபவங்களை இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நமக்காக பகிர்ந்திருக்காங்க. ஸ்ரீநகர்ல காஷ்மீர் லொகேஷன். காலையிலனா டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் காலையில ஒரு 4:35 எழுந்திரிச்சிருவாரு. பக்கத்து ரூம் ஏதோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவார். பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி மத்தியானத்தில் சாப்பிட மாட்டார். ஸோ சாப்பிட்டுட்டு வந்துடுவார். கரெக்டாக 7 o'clock லொக்கேஷன் உட்காந்துருக்குவார். எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்டிஆர் சார் ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் படுத்துடுறாரு. நம்மளாம் தூங்குறதுக்கு ஒரு 10 மணி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே நான் டைரக்டர்ஸ் கிட்ட, சங்கர் சார் தான் டைரக்டர், கே சங்கர் சார், சார் யூனிட் எல்லாம் கூட கேட்குறாங்க, இப்படி ரொம்ப ஏர்லியாக ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, குளிர், அதனால் கொஞ்சம் இல்லை நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. நான் எக்ஸ்கியூஸ் మీ సార్ తప్పుగా అనుకోకండి, ఒక మాట చెప్పండి లత గారు చెప్పండి. లేదండి தெலுங்குல பேசுகிறேன். இல்லைங்க இப்படி யூனிட் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் 9 மணிக்கு கால் ஷீட்னா எல்லாருக்கும் வெரி குட் டுமாரோ 9 o'clock. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஹீரோ, ஒத்துக்க தேவையில்லை. அந்த மாதிரி அதே மாதிரி டைரக்டர் ரெடி உடனே ரெடி ரெடி
அந்த மாதிரி ஒரு இப்போதான் சொன்னாங்க அடியனை அடிச்சிருவாருன்னு, அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடு அவருக்கு. தெலுங்கு நடிகரான பாலகிருஷ்ணாவின் அடுத்த தெலுங்கு திரைப்படத்தை இயக்க உள்ள இயக்குனர் KS ரவிக்குமார் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நமக்காக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போல்லாம் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அந்த கொஞ்சம் செலிப்ரிட்டிஸுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாகேஷுக்காக ஃப்ளைட் டிலே ஆகிருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவர் அடிச்சு பிடிச்சி போயிட்டார். உள்ளே போய் பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஃபுல் ப்ளூ மேக்கப்பு கிரீடத்தோடு உட்காந்துருக்காராம் என்டிஆர். அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவர் திரும்ப கூட முடியல. திரும்பினா அவர் எழுந்துக்கணுன்னாவே இப்படி குடிஞ்சு தான் எழுந்துக்கணுமா, இல்லைன்னா இடிக்கும். ஸோ கிரீடம் ப்ளூ மேக்கப்போட ஒருத்தர் 6:30 ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துட்டு இருக்கணும். அவர் திரும்பாமே நாகேஷ் வந்துட்டோன்னே டோரை மூடினோடனே ரா அப்படின்ட்டதான், ராரா அப்படின்னு. இவர் அப்படியே போய் ஏன்டி சார் இதெல்லாம் எப்படி மேக்கப்போட வச்சுருக்கோ, இங்கே 7 மணிக்கு எடுத்துனா அங்கே போய் சேர்ந்து நம்ம ஸ்டுடியோ போகிறதுக்கு 9 மணி ஆகிடும். 9 o'clock கால் ஷீட்னா 9 o'clock ஷார்ட் எடுக்கணும். நீ எப்போ வந்து மேக்கப் போட்டு இது பண்ணுற, நீ ஃப்ளைட்டே எவ்வளோ டிலே பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட இவ்வளோ பெரிய தாம்பாளத்தில் ஃபுல்லாக அந்த அவிச்ச வேர்க்கலை வச்சுருப்பாரு. சாப்பிட்டுட்டு டீஸ்கோ அப்படின்னு இருக்காரு. பாலகிருஷ்ணா ஸ்ரேயா நடித்துள்ள கௌதமி புத்திர சாதர்கனி திரைப்படத்தின் இயக்குனர் கிரிஷ் தன்னுடைய படத்தின் அனுபவங்களை இங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. விரைவில் ஒரு நேரடி தமிழ் திரைப்படத்தை இயக்குவதற்கான அறிவிப்பையும் இந்த மேடையில் கொடுத்திருக்கிறாரு. மன்னிப்பாங்க, தமிழ் ஸ்டில் இஸ் லிட்டில் டென்ஷனாக இருக்குது. And thank you so much, KS Ravikumar sir. We grew up watching your films, and still many of your films, I take inspiration from. And Bani sir, நீங்கள் இப்போ சொல்ல இந்த வேதம் and dialogues and everything, I'm very sure the film is, you have taken the film's writing in a great way, and Vairumuthu sir's name is there. And I have to thank இந்த சாத்தியக்கர்ணனா இந்த எங்கள் நீங்கள் சொல்லிட்டு சாத்தியக்கர்ணி அங்கே இருக்குது. இந்த படத்தை பண்ணதுக்காக ப்ரொடியூசர் இஸ் காட் ஆக்சுவலி, லைக் ஹவு இஸ் மதர் ஃபார் சினிமாக்காக ப்ரொடியூசர் தான் தெய்வம். அந்த ஒரு தெய்வம் அங்கே இருக்குது. இப்போது தமிழ் மக்களுக்காக இன்னொரு தெய்வம் இங்கே இருக்குது. அந்த ஆள் ஆக்சுவல் சாத்தியக்கர்ணி. அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ காட் மனிஸ், ஐ காட் எவ்ரி திங், அண்ட் ஐ காட் அன் ஐடியா. And I'm very sure இப்போ நான் மணிகர்ணிக்கான ஒரு படம் பண்ணிடுறேன், ஜான்சி லட்சுமிபாயோட கதை ஹிந்தியில். அது முடிஞ்சிச்சு. இம்மீடியட்லி நான் தமிழில் ஒரு படம் பண்ணதுக்காக ஆசை இருக்கு. இப்போது ஐ ஹோப் ஐ வில் டூ எ தமிழ் ஃபிலிம் சூன்.